உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த நல்ல மனசுள்ள ராதா தான் இங்கே கூட்டிட்டு வந்தா. ஆனா இந்த கல்யாணத்துக்கு வந்து மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? இங்கதான் என்ன பத்தி யாருக்கும் எந்த கவலையும் இல்லையே. என்னோட மொத்த குடும்பத்தையும் எனக்கு எதிரியாக்கிட்டாள் இந்த பொம்பளை. அப்புறம் எதுக்கு நீங்க என்னோட கல்யாணத்துக்கு வந்தீங்க? வராம இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். மோகனையா, என் பிள்ளையோட கல்யாணத்தன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல குடிச்சிட்டு போதையில இருந்தேன். நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். இதோ ராதா தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தா. நான் இங்க வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக. மோகனையா, ராதாவை கோபமா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மோகன். இவ உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லது மட்டும்தான் நினைப்பா. இந்த காது எதுக்கு எதுவும் பேசாம நிக்கிறாங்க? ஏதாவது பண்ணு தாமினி, ஏதாவது யோசி. இல்லனா இந்த கிழவன் இன்னைக்கு உனக்கு கல்யாணம் நடக்க விட மாட்டான். நான் இங்க ஒன்னே ஒன்னு சொல்லதான் வந்தேன். என் வாழ்க்கையில எனக்கு நடந்த தப்பு உன் வாழ்க்கையில உனக்கு நடக்க விட்டுறாத. காது, உன் புருஷனை கொஞ்சம் சமாளி. இல்லனா என் பொண்ணு என்ன ஆட்டம் ஆடுவான்னு எனக்கே தெரியாது. ஏன் இப்படி பேசுறீங்க? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நீங்க என்கிட்ட வேற மாதிரில பேசுனீங்க. நான் மோகனுக்கு சரியான தாய், நான் தான் அவனுக்கு அம்மான்னு சொன்னீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? பல வருஷமா நம்ம ரெண்டு பேருக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடோட இருந்தோம். ஆனா நான் எப்பவுமே உன் நினைப்போட தான் இருந்திருக்கேன். மோகனை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப நல்ல அம்மாவா தான் இருந்திருக்க. இல்ல, அதெல்லாம் உண்மைதான். மோகனுக்கு சரியான அம்மாவா இருக்க. வாழ்க்கை ஃபுல்லா நீ சரியான அம்மாவா இருக்க. ஆனா அது எல்லாத்தையுமே நீ ஒரு ஏதோ எண்ணத்துலதான் செஞ்சிருக்க. மோகன் என்னை விட்டு விலகி போகணுங்கிறதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் ஓன் நிழலே வச்சு வளர்த்திருக்க. மோகனுக்கு நீ ஒரு நல்ல அம்மாவா இருந்திருக்கிற. ஆனா என்ன அப்பாவா இருக்க விடாம தடுத்துட்ட நீ. இந்த கிழவன் காதுக்காக இந்த கத்து கத்தும் போது ராதாவோட பிளானை இன்னைக்கு யாரும் இல்ல, மோகனே ஃபிளாப் பண்ணிடுவான் தோணுது. நீ சொல்லு மோகன், எப்பவாவது நான் உன்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டது ஏதாவது உனக்கு ஞாபகத்தில் இருக்கா? இல்ல எப்பாவது என் கையால நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி இருக்கேனா? இல்ல. ஏன்னா இந்த காதம்பரி என்ன உன் பக்கத்துல வர விட்டதே இல்ல. கையை பிடிச்சு ஸ்கூலுக்கு கூட்டு போறது, சாப்பாடு ஊட்டி விடுறதெல்லாம் பாட்டில கீழே வச்சாதான் நடக்கும் விஸ்வநாத் சார். மோகனையா, ஒரு அப்பா நாள் முழுக்க போதையில இருந்தா அவரெல்லாம் ஒரு அப்பாவா? நான் சாராய பாட்டில எதுக்காக கையில எடுத்தேன்? ஏன்னா இந்த பொம்பளை உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. இல்லனா ராத்திரி பகல்னு பூஜை புனஸ்காரம் பண்ற கடவுளோட புத்தகத்தை அச்சடிக்கிற மனுஷன் திடீர்னு எப்படி குடிகாரனா மாறுவான்?
நீங்க என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சமாவது புரிஞ்சு பேசுறீங்களா? நான் என்னைக்குமே உங்களை மோகனை விட்டு பிரிக்கணும்னு நினைச்சதே இல்ல. நான் வேண்ட என் கடவுளுக்கு தெரியும், நான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கும் மோகனுக்கும் இடையில இருக்கிற விரிசலை சரி பண்றதுக்கு மட்டும்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால வேற என்ன பண்ண முடியும்? அம்மா, இவர் எப்ப பார்த்தாலும் உன் கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. அப்ப அந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாமேங்கிறதுக்காக நான் நடுவுல வந்து நிப்பேன். ஆனா அதுல என்னோட தப்பு என்ன இருக்கு மோகன்? பெத்த புள்ள அப்பனுக்கு மரியாதை கொடுக்கலன்னா பெத்த அப்பனையே பேர் வச்சு கூப்பிட்டா ஒரு அப்பன் என்னதான் பண்ணுவான்? மோகன், முன்னெல்லாம் குஷி உன்னை பேர் வச்சு கூப்பிடுவாளே, அப்ப உனக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஆனா அது வேற விஷயம். நான் ராப்பகலா என் பொண்ணோட இருந்த உறவை சரி பண்ணதான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். உங்களை மாதிரி நான் ஒண்ணு குடிகாரன் ஆகல. நானும் உன் கூட உறவை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன் மோகன். ஆனா அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் நான் சொல்றேன், அன்னைக்கு நான் பண்ண அந்த தப்ப இன்னைக்கு தயவு செஞ்சு நீ பண்ணாத. காதம்பரிக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. அதே மாதிரி தாமினிக்கு குஷி மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. அப்படியா? அப்பா சொல்றது ரொம்ப கரெக்ட் மோகன். மாமா, இந்த விஷயம் எல்லாம் போகட்டும், விடுங்க. நீங்க தயவு செஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அத பத்தி சொல்லுங்க. நீங்க அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா மோகனையா தானாவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. தயவு செஞ்சு நீங்க அந்த விஷயத்த சொல்லுங்க மாமா. இன்னைக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? மாமா சொல்லுங்க, மாமா சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. நீ எந்த விஷயத்த பத்திமா பேசுற? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. அப்பா, குடிச்சிட்டாருல, அத மறந்துட்டு இருக்காரு. இதுக்குதான் நானும் பயந்துட்டு இருந்தேன். அப்பா, நீங்க மொத்த பழியும் தூக்கி ராதா மேல போடுறதுக்கு இதுதான் சரியான நேரம். அப்புறம் பாரு, மோகனே அவளோட பிளானை மொத்தமா ஃப்ளாப் பண்ணுவான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.